காபா. காபாவும் அல்லாஹ்விடத்திலே அழுதது. காபாவும் என்ன சொல்லி தெரியுமா? ரப்பே, தௌஹீதின் சின்னமாக என்னை வைத்தாய். ஆதமிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அத்தனை நபிமார்கள் வந்தார்கள். ஆனா என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? நபிமார்கள் வருவார்கள், என்னை சுத்தப்படுத்துவார்கள். நபிமார்கள் போன பிறகு மக்கள் என்னை அசுத்தப்படுத்துவார்கள். அவ்வளவு வழிபாட்டு மாற்றங்களும் விக்கிரக ஆராதனைகளும் என்னுள் நிரம்பி வழிகிறது. என்னை நிரந்தர சுத்தப்படுத்து. காபா சொன்னது. ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒரு பூமியில பாவம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் அழுமா. அல்லாஹ் பூமி எப்படி சுத்தம் பண்ணுவான்? சொல்லுங்க, இப்படி பாக்குறீங்க. பூமி எப்படி சுத்தம் பண்ணுவான்? பூகம்பம், நிலநடுக்கம், வெள்ளப்பிரளயம், சுனாமி, அவ்வளவுதான், சுத்தம் ஆயிரும். காபாவிற்கு அல்லாஹ் சொன்னா இதுதான் உன் தலையெழுத்து. நபி வருவார், உன்னை சுத்தப்படுத்துவார். நபி போன பிறகு மீண்டும் முன்னல் ஷிர்கும் குஃப்ரும் குடியேறும். ஆனால் ஒரு காலம் வரும், சர்வதேச சமுதாயத்தில் தௌஹீதை மட்டும் நிலைநாட்டுகிற எனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். உனக்கு நிரந்தர சுத்தம் தருவார்கள். காபாவிற்கும் ரஹ்மத் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன செஞ்சாங்க? காபாவை கைப்பற்றிய பிறகு தன்னுடைய அசாவினால் ஷிர்கை ஒழித்தார்கள், குஃப்ரை ஒழித்தார்கள், ஓடினார்கள். வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார்கள். முதல்ல ஹஜ் அபூபக்கர் நாயகத்தினுடைய தலைமையில் நடந்தது, இஸ்லாமிய ஹஜ். இரண்டாம் ஆண்டு பெருமானாருடைய வரலாற்று சிறப்பு மிக்க 1,15,000 சஹாபாக்களை கொண்டு நிறைவேற்றப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஹஜ். இந்த முதல் ட்ரையல் ஹஜ்ஜிலேயே அலிநாயகத்தை அனுப்பிச்சு சர்வதேச சமுதாயத்திற்கு பிரகடனப்படுத்தினார்கள். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமீன் ஹாதா. ஷிர்க மட்டும் தொடக்கல, முஷ்ரிக்குகளையும் தொடைத்தெறிந்து இந்த எல்லைக்குள் எவரும் நுழையக்கூடாது. 1400 ஆண்டுகள். நான் முஸ்லிம் நாட்டலோடு அக்காவை போட்டிருக்காங்கல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் காபா பரிசுத்தப்படுவதற்கு தேவைப்பட்டார்கள். அன்றைக்கு ஆன சுத்தம் தௌஹீதின் அடையாளம்.